இந்த நாட்களில் என் தொழிலிலும் போட்டி வந்துவிட்டது. பஸ் நிலையம், ரயில் நிலையம் என்று இஷ்டத்துக்கு பிக் பாக்கெட் அடித்துக் கொண்டிருந்தவன் இப்போது போகிற இடமெல்லாம் கடுமையான போட்டி. இப்படித்தான் பாருங்க. மேம்பாலத்து அருகில ஒரு ஆள். தூரத்துல இருந்து பார்த்தாலே நல்ல தேட்டன்னு தெரிஞ்சுது. பை சின்னது, பர்சு பெருசு. உஸ்ஸு உஸ்ஸுன்னு ரெட்ட நாடி பாடி. உருண்டு வந்து கொண்டிருந்தாரு. நான் அவர்கிட்ட போய் வழக்கம் போல, சார் டைம் என்னாச்சுன்னேன். அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்து தம் பர்ஸை எடுத்து இடது பக்கத்து பேண்ட் பாக்கெட்ல திணிச்சுக்கிட்டே, இப்படிதான்பா காலையில ஒரு ஆசாமி டைம் கேட்டான், சொல்றதுக்குள்ள பாக்கெட் அடிச்சிட்டான்பா. சார், நான் அப்படிப்பட்ட குடும்பம்லாம் இல்லை. டைம் கேட்டா டைம்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். கேட்குற மானமுள்ள தமிழ் குடும்பம் சார். சொல்லிவிட்டு வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பேஜாராகி விட்டது. நம்ம முறையை உபயோகித்து நம்மளை முந்திக்கிட்டு ஒரு கபோதி பாக்கெட் அடிச்சிருக்கான். பாத்தியான்னு ஆயிடுச்சு. அங்கிருந்து பஸ் நிலையத்துக்கு போய் 276 ரூட்டு தான் கூட்டமா இருக்கும். அங்க தட்டலாம்னு போனா அங்க சர்க்காரால ஏற்படுத்தப்பட்ட சமூக சேவகி சிரிச்சுக்கிட்டே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, பணப்பைய ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க, ஜேப்பிடிங்க நடமாட்டம் அதிகமா இருக்குதுன்னு புன்னகை மாறாம சொல்லிக்கிட்டே இருக்கிறா. எனக்கு வெறுப்பாயிடுச்சு. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நாஷ்டா பண்ண காசு இல்லை சார். ஒரு பாக்கெட் தேரல, ஒரு பர்ஸு கிடைக்கல, ஒரு பெட்டி உடைக்கல. மனுஷன் எப்படி பொழைப்பான் சொல்லுங்க? வேலையை விட்டுட்டு அரசியல் பண்ணலாமான்னு தோணுச்சு. போஸ்டர் ஒட்டினா ஒரு போஸ்டருக்கு 1 ரூபா தராங்க. அங்க போய் விசாரிக்கலாம்னு புறப்படுறேன். அப்பதான் அந்த தாத்தாவை பார்த்தேன். அவருக்கு பார்த்தா 100 வயசு கூட இருக்கலாம். அப்படி தாத்தாவா இருந்தாரு. கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி இருந்தாரு. சத்தியமா பல்லு செட்டு கட்டியிருக்காருன்னு தோணுச்சு. கையில பிரபலமா ஒரு மோதிரம் போட்டிருந்தாரு. அதுதான் என்ன கவர்ந்துச்சு. மோதிரம் கைய உதறனா வந்துரும் போல இருந்தது. சரிதான், முழு கோழி ஆப்டுது. இந்த மோதிரத்தை இன்னும் 15 நிமிஷத்துல ஃபைசல் பண்ணிடணும்னு அவர் கூட நடந்து பேச்சு கொடுத்தேன். தாத்தா, உங்க ஊர் எதுன்னு அவர் என்னை பார்த்து ஒரு மாதிரி மையமா, அது என்ன சிரிப்பா இல்ல அஜீரணமா தெரியல, அப்படி பார்த்தாரு. எங்க போறாப்ல? அதுக்கும் அதேதான் பதில். கையில பை மாதிரி வச்சிருந்தாரு. தாத்தா, இதை தூக்கிட்டு வரணுமா? வயசானவங்களுக்கு ஒத்தாசை செய்யணும்னு எங்க ஒண்ணு விட்ட மாமா இறந்து போறதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்கிட்டு போயிருக்காரு என்றேன். தாத்தாவிடமிருந்து ஏறக்குறைய பைய புடுங்கிட்டேன். அவரு அதை ஒன்னும் மதிச்சதா தெரியல. ஒரு அப்ஜெக்ஷனும் செய்யல. கொஞ்சம் ஆச்சரியமா என்ன பார்த்தாரு. கண்ணெல்லாம் தீர்க்கமா தான் இருந்தது. ரொம்ப பிரயத்தனமா, ஐயா உனக்கு என்ன வேணும்னாரு. இருமல் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு பேசினாரு. உங்க மாதிரி பெரியவங்களுக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சாலே அதை பாக்கியமா நினைப்பேன்னு பூர்ணமா ஐஸ் வச்சேன். அந்த ஆளு அதை எதுவுமே கண்டுக்காம, இந்த விலாசம் எங்க இருக்குன்னு நீளமா ஒரு காயத்தை காட்டினாரு. அதுல இப்படி எழுதியிருந்தது, 345 234 11 435 003. ஐயோ அசட்டு தாத்தா, இத பார்த்தா விலாசம் மாதிரி தெரியல. டெலிபோன் நம்பரோ ஒருவேளை? இல்லையே, ஜிடியில இருந்தானே எடுத்து எழுதிட்டேன் என்றார். ஜிடியா? அப்படின்னா சரிதான் என்று அழுத்து கொண்டு என்னை விட்டுட்டாரு. எதிர்த்தாப்புல போயிட்டு இருந்த அந்த ஆள்கிட்ட, ஐயா இந்த விலாசம் என்று காட்ட, அவன் அவசரத்துல இருக்கிறான். அதுவும் வயசான தாத்தாவுக்கு பதில் சொல்வானா எவனும்? யாருமே திரும்பி கூட பார்க்கல. 2-3 பேரை கேட்டு அழுத்துட்டு என் பக்கம் திருப்பினார். எனக்கு அதுக்குள்ள பயங்கர ஐடியா கிளம்பிருச்சு. நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு விலாசம் தானே காட்டணும், தாராளமா காட்டுறேன். நீங்க எனக்கு ஒண்ணு காட்டணும். என்ன? நீங்க போட்டிருக்கீங்களே மோதிரம், ஒரு முறை நான் அதை பார்க்கலாமா? அப்பாவி மனுஷன் தப்பா எடுத்துக்காம தாராளமான்னாரு. நான் ஒரு வைடூரிய வியாபாரி, அதுல இருக்கிற கல்லு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுவா? இது ரூபியும் கேலியும் கலந்த தாது. எங்க ஊர்ல கிடைக்கும். உங்க ஊர் எது? 2 வாரின்னு என்னவோ பேர் சொன்னாரு. உனக்கு இந்த ஊரா என்றார். இல்லைங்க, பக்கத்துல கோலாறு. எங்க பார்க்கலாம்? எங்க காட்டுங்க, கட்டுங்க என்றேன். மறுக்காம அவர் தயக்கமில்லாம அதை கழற்ற, நான் அதை வெளிச்சத்துக்கு பாக்குறாப்புல பார்த்துக்கிட்டே நல்லா இருக்குன்னு நழுவுறேன். கிழம் என்ன கவனிக்காம தன் கையில இருந்த விலாச கடுதாசியை கவனிச்சுக்கிட்டு இருக்க, திடீர்னு எடுத்தேன் ஓட்டம். கிழவனாருக்கு கத்த முடியலையோ கத்த தெரியலையோ, சாதாரணமா சங்கிலி ஹேண்ட்பேக்னு புடுங்கிட்டு ஓடுறப்போ புடின்னு கூச்சல் போடுவாங்கல்ல, தாத்தா ஒரு கூச்சலும் போட்டதா தெரியல. கொஞ்ச தூரம் போய் திரும்பி கூட பாக்குறேன். திகைப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு பாவமா இருந்துச்சு. வயசான கிழத்துக்கிட்ட போய் திருடுறியடா பாவின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
இருந்தாலும் பிசினஸ் ரொம்ப டல்லு பாருங்க. அதனால அந்த மோதிரத்த பாக்கெட்ல போட்டுக்கிட்டு புறப்பட்டேன். இருட்டிக்கிட்டு வருது. ஒரு முறை அது இருக்கான்னு பைக்குள்ள தொட்டு பார்க்கறேன். மோதிரம் லேசா சுடுது. ஸ்ரீராமபுரம் பஸ்ல ஏறிக்கிட்டப்போ, பிரதர் பையில டார்ச் எரியுதுன்னு யாரோ சொல்ல, நான் பையில பார்க்கறேன். ஆமா, சின்னதா பல்பு மாதிரி மோதிரம் பளீர்னு ஒளி விடுது. அடப்பாவி! ரொம்ப விலை உயர்ந்ததா திருடிட்டோமோ! அப்படின்னுட்டு இப்பவே போய் சேட்ட பார்த்துடலாம்னு தானா பக்கத்திலே இறங்கிட்டேன். சிக்பெட்ல போய் சேட்டுக்கிட்ட, சேட்டு இது என்ன விலை போகும்னு, அத அவன் திருப்பி பார்த்துட்டு, சோரி மாலியா கியா என்னான். அப்படின்னா, ஆமா சேட்டு இது என்ன கேள்வி? நான் என்ன சொந்த மோதிரம் போடவா வந்திருக்கேன்? இது என்னப்பா பல்பு மாட்டியிருக்கு. பல்பு இல்ல, புஷ்பராகமோ என்னவோ. அவ்வளவு நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாரு. சேட்டு வைரம் பார்க்க கண்ணுல சின்னதா தொப்பி மாட்டியிருப்பான். அத மாட்டிக்கிட்டு உள்ள பார்க்கறான். உடனே மோதிரத்த கீழ போட்டுட்டு கண்ண ஊன்னு கசக்க ஆரம்பிச்சுட்டான். என்னய்யா கல்லு இது? இவ்ளோ பிரகாசமா இருக்குது. கண்ண ஐயோ இப்படி குத்துனாப்புல இன்னும் கசக்குறான். நான் என்ன சேட்டு எவ்வளோ குடுப்பேன்னு கேட்கறேன். முதல்ல கண்ணு என்னாச்சுன்னு பார்க்கணும். என்ன மால்பா கொண்டாந்த என்று சேட்டு இன்னும் கண்ணை கசக்க முதல்ல சேட்டு முகத்தை பார்க்கறப்போ திக்குன்னு ஆயிடுச்சு. கண்ணு பூரா ரத்தம் கசிஞ்சு சின்னதா மேஜை வச்சிருக்கான் பாருங்க, அதுல சொட்டுது. நான் அவசரமா மோதிரத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்க்கறேன் சேட்டுன்னு கிளம்பிட்டேன். பைக்குள்ள போட்டுக்கிட்டு சேட்டை ஒரு முறை திருப்பி பார்க்கறப்போ இப்ப வலது கண்ணம் பூரா ரத்தம் ஒழுகிட்டு இருந்தது. என்னடா கல்லு இதுன்னு எனக்கே ஒரு மாதிரி குப்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப வீட்டுக்கு வந்தனா, வீடு என்ன வீடு, நானும் கார வேலை செய்யற சேலத்துக்காரன் ஒருத்தனும் ரூம்ல கொடுத்தனும் இருக்கோம். மாசம் 30 ரூபா வாடகை. இங்க வந்து பானைக்கு பக்கத்துல என் பெட்டி இருக்குது பாருங்க, அது மேல மோதிரத்தை வச்சேன். சேட்டு கண்ணுல ரத்தம் வந்தது. எனக்கு என்னமோ பயமா இருந்தது. அதே சமயம் இந்த கல்லு என்னவோ ஸ்பெஷல் கல்லு. அதுவும் பிரகாசம் தாங்க முடியாம தான் அது கண்ணை பாதிச்சிருக்கு. நல்ல விலை போகும்னு மறுபடி இதை எடுத்து பார்த்தேன். நல்ல சிவப்பா இருந்தது. வெளிச்சத்துல பார்த்தப்போ ஒரு மாதிரி அதுக்கே வெளிச்சம் போட்டாப்புல இருந்தது. மோதிரத்தோட மத்த பகுதியை பார்த்தா தங்க மாதிரி தெரியல. இத அப்படி இப்படி திருப்பி பார்த்துட்டு பேசாம பெட்டியில வச்சுட்டு வீட்டுக்கு பின்பக்கம் போய் முகம் கழுவிட்டு நம்ம தோஸ்து தந்தி பேப்பர் வாங்கி வச்சிருப்பான், அதை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ மறுபடியும் அந்த மோதிரத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அது நான் பெட்டி மேல பார்த்தா காணும். என்னடா அது எங்க வச்சோன்னு பெட்டியை தலைகீழ புரட்டி தேடுறேன். மோதிரத்தை காணும். எங்க போயிடுச்சு? தலைகால் புரியல. சக்குன்னு திரும்பினா அறையில மூலையில பளிச்சுன்னு வெளிச்சம். கிட்டு போய் பார்த்தா மோதிரம் அங்க இருக்குது. இது எப்படி இங்க வந்துச்சு? இப்பதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தானே பெட்டிக்குள்ள வச்சேன். அதுக்குள்ள வெளியில யாராவது வந்தானா இல்ல யாராவது? என்னடா அதுன்னு யோசிச்சேன். தாத்தா ஏதாவது இச்சினி தேவதையா மந்திரிச்சு வச்சதான்னு இப்ப தாத்தாவை பத்தி சந்தேகம் கிளம்ப மெல்ல அந்த மோதிரத்தை எடுக்கலாம்னு போறேன். என்னாச்சு தெரியுமா? ஐயா, நான் வாழ்க்கையில எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப மாத்திரம் நான் சொல்றது அவ்வளவும் சத்தியம். எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், சாமி மேல. எங்க குருநாதர் வேல்முக பாண்டிதர்னு இருக்கிறாரு. சிலம்பம் ஆடுவாரு. பாக்கெட் அடிக்கிறதுல 40 முறைய சொல்லி தந்தவர். அவர் மேல ஆணையா சொல்றேன். ஐயா, அந்த மோதிரம் தானா நகர்ந்து போய் மாடத்துல சாமி படத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்குச்சு. கொஞ்ச நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சேன். அப்பதான் அந்த பொண்ணு மல்லிகா வந்தா. இந்த மல்லிகா ஒரு மாதிரி சிநேகிதின்னு சொல்லலாம். பஸ் ஸ்டாண்ட்ல சூட்கேஸ் அடிக்கிறதுல சாமர்த்தியம் இருக்கிறவ. பச்சை புள்ள போல முகம். இவளை நம்பி சொத்தே எழுதி வைக்கலாம் போல அப்படி மாயமா சிரிப்பா. ஒரு நிமிஷம் கண்ணை அசத்துனா காணாம போயிடுவா. உப்பாரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல மல்லிகாவை பத்தி கேட்டு பாருங்க. 2 பேரும் ஒரே தொழிலா, அதனால பழக்கமாயிட்டோம். ஒருவேளை என்கிட்டயே பக்கெட் அடிச்சிட்டா? அப்பதான் இவன் மேல எனக்கு காதல் ஆயிடுச்சு. 2 பேரும் எப்பவாவது சந்தோஷத்துல சினிமா போவோம். அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் படம்னா ரொம்ப இஷ்டம். மல்லிகா வந்து என்னயா எப்படி தொழிலெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னா, ரொம்ப டல்லு மல்லிகா உனக்கு. எனக்கு வாழ்க்கையில எதுவுமே டல் இல்ல. என்னயா மோதிரம்? ஐ, ரொம்ப டால் அடிக்குது எனக்கா? ஏன் கேக்குற மல்லிகா? ஒரு தாத்தாட்ட திருடினேன். மல்லிகா அதை எடுத்து பார்த்தா நகருதுன்னு. என்னது? மோதிரம் தான் தானாவே நவருது. தானாவா? என்னயா சொல்ற? தேவாங்க மோதிரமா? அது என்ன இழவோ சேட்டுக்கிட்ட விக்கலாம்னு போனா சேட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு ரத்தம் வருது. புறையில வச்சு விளக்கு வரைக்கும் சர்ன்னு நகருது. தாத்தாவுக்கு 100 வயசு இருக்கும். மல்லிகா என்ன சந்தேகமா பார்த்து, என்னயா மறுபடியும் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல உனக்கு இப்போ சமயம் இருக்குதா?
மைசூர் டீலக்ஸ் பஸ் வர நேரம். 10 நிமிஷத்துல சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்ல ராத்திரி வரேன். இப்பவே சொல்லிடுறேன்னு மல்லிகா கிட்ட நடந்தது பூராவும் சொன்னேன். சட்டுன்னு அவ மோதிரத்தை திருப்பி புறையிலேயே திருப்பி வச்சுட்டா. படுபாவி, முட்டாள, இத போய் கொண்டாந்தியா? ஏன் மல்லிகா? இது தெய்வ சக்தி வாஞ்சது. பனார்கட்டா சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் மந்திரிச்சு மோதிரம் கொடுப்பாரு. சகல சித்தியும் கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் பாக்கெட் அடிச்சிட்டியே. ஏயா உனக்கு வெக்கமா இல்ல? சாமியார் கிட்ட எல்லாம் திருடலாமா? தொழில ஒரு நாணயம் வேணாமான்னு சத்தாய்ச்சா? அப்போ என்ன சொல்ற இப்போ? பேசாம மோதிரத்தை சாமியாரை தேடிட்டு கொண்டு போய் கொடுத்துரு. இது ரொம்ப கராபு மால். அந்த சாமியாரை இப்ப நான் எங்கன்னு தேடுவேன்? எனக்கு என்னவோ ஒரு பனார்கட்டா சாமியார் மாதிரி தான் தோணுது. பூனைக்கண்ணா இருக்கலாம். கையில தங்கத்துல தோடா போட்டிருந்தாரா? அதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு விரலு, ஒரே ஒரு மோதிரம். மத்த விரல்லாம்? ஐயோ, மத்த விரல்லாம் இருந்துச்சு. சேட்டு கண்ணை கசக்குனா ரத்தம் வந்துச்சா? ஆமா. வேணாம்ப்பா, நான் தொடல இத. சாமி குத்தம். இந்த கடைசி வார்த்தைகளை அவள் பேசவே இல்லை. பேசாமலேயே என் காதுக்குள் அவள் குரல் கேட்டது. ஒரு நிமிஷம் மல்லிகா, இப்ப நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சேன்னு சொல்லட்டுமா? நான் வேணாம்ப்பா, நான் தொடல இத. சாமி குத்தம். ஆமா, அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாமே மணி அடிக்கிறாப்புல தெளிவா என் மனசுக்குள்ள கேக்குது மல்லிகா. இந்த ஆளு எதையோ எக்கு தப்பா திருடிட்டு வந்து புர்ரா விடுறதான்னு நினைச்சு அவள் ஆச்சரியத்தோடு பயத்தோடு, அதான் நினைச்சேன். அடப்பாவி, நீ ஏதாவது நினைச்சுக்கினா பார்க்கலாம். தன் மனதுக்குள் மல்லிகா உன்னை அப்படியே கட்டி புடிச்சு கழுத்து கீழே முத்தம் கொடுக்கலான்னு போல இருக்குன்னு என்ன அறியாம நினைக்க அவ கண்ணு செவந்து, போயா, உனக்கு வேற வேலையே இல்லையா என்றாள். நான் என்ன நினைச்சேன்? என்னை கட்டி பிடிக்கணும்னு என்னவோ அசிங்கமா நினைச்சியே. ஆட, 2 பேரும் மோதிரத்தை பார்த்தோம். யோ, இது சாதாரண மோதிரம் இல்ல. என்னவோ ரொம்ப சக்தியுள்ள சாமி மோதிரம். எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல அந்த சாமியாரை தேடலாம். வா. எங்க பார்த்த? மேம்பால தண்ட. கடவுள்கிட்டயே திருடினவன் நீதாயா? அந்த ஆளு கடவுளுங்கிறியா இப்போ? சரி சரி, வா போலாம். அவரை தேடலாம், வா. மோதிரம் அதையும் எடுத்துட்டு வந்துரு. அதை அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டாதான் உண்டு. 2 பேரும் வேகு வேகுன்னு பஸ் ஸ்டாண்ட் மேம்பாலத்தை நோக்கி ஓடினோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சாரி சாரியாக ஜனம். 50 திபெத்துக்காரங்க கம்பளி சட்டை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. லாட்ரிக்காரன் பழைய கார்ல லவுட் ஸ்பீக்கர் பொருத்தி தவளை மாதிரி தொடர்ந்தேத்தியா நாளேற்றா நாளேற்றான்னு கத்திக்கிட்டு இருந்தான். கீழே பார்த்தா சிவப்பு சிவப்பா பூச்சிங்க மாதிரி பஸ்ஸுங்க அலையுது. இதுல எங்க போய் சாமியை தேடுவ நீ? சங்கம் வரைக்கும் நடந்து அதுக்கப்புறமா போய் மெஜஸ்டிக் போனோம். நேரம் கெம்கடான்னு ரோடு மேல போகாம சிக்பேட்டைக்குள்ள நுழைஞ்சோம். சாயம் போட்டு கலர் கலரா புடவை வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. வரிசையா சைக்கிள் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் சாமான். இந்த பேட்டைக்குள்ள நுழைஞ்சு வெளியே வர்றவன் கில்லாடியா. ஒரு மூலையில 7-8 பேர் புடி புடி அடின்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. தெருநாய் உற்சாகமா கொலைச்சிக்கிட்டு அவங்க பின்னால ஓடிக்கிட்டு இருக்கு. வா போய் பார்க்கலாம்னு போனோம். போக போக கூட்டம் அதிகமாயிட்டே இருக்க தொம் தொம்னு வாழைப்பட்டு அடிக்கிற மாதிரி சுமார் 10-15 பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. சின்ன பையன் எல்லாம் தர்ம அடி அடிக்க, யார் யா இது, எதுக்கே அடிக்கிறீங்கன்னு கேட்டப்போ அடிபடுற ஆளை தடவையா பார்த்தேன். மல்லி, இந்த ஆளுதான், இவரு தான். ஐயோ, இப்படி போட்டு அடிக்கிறாங்களே, ஏன் அடிக்கிறீங்க? அந்த ஆளு சாமி மாதிரியா? சாமியா? பைத்தியம், கிராக்கு. என்னையா செஞ்சாரு? போற வர பொம்பளைங்க பாவாடையெல்லாம் தூக்கி பார்க்கறாரு. என்னடான்னா ஆராய்ச்சியா? நான் கிட்டே போக தாத்தாவை பேருக்கு பேர் முகத்தில் குத்தி கொண்டிருந்தாங்க. முதுகை மடக்கி முதுகில் தொம் தொம்னு அடிச்சுக்கிட்டு இருக்க தாத்தா அப்பப்போ அதுக்கேத்தாப்புல குனிறாரே தவிர அவருக்கு வலிச்சதா தெரியல. திரும்ப அடிச்சே ஆள மாதிரி குழந்தை மாதிரி பாக்குறாரு. இதனாலேயே அந்த ஆளுக்கு ஆத்திரம் அதிகமாகி இன்னும் அடிக்க அவனுக்குத்தான் கை வலிக்கும் போல இருந்தது. இவர் அதை மதிக்காமலே யாருக்கோ அடி விழற மாதிரி தாங்கிட்டு இருந்தாரு. மல்லிகாவும் நானும் கூட்டத்தை விலக்கி, யோ வெக்கமா இல்ல, வயசானவரை போட்டு அடிக்கிறீங்களே என்று சொல்ல, பைத்தியம் பைத்தியம், கைய பிடிக்கிறான், மோந்து பாக்குறான். கிழவன் லேசுபட்டவன் இல்ல, நாயெல்லாம் கொலைக்குது பாரு. நாய் கொலைச்சா பைத்தியம்மா? யார் யா சொன்னது? விடு விடு தாத்தா, நீங்க வாங்க, அவங்க கிடக்குறாங்க, அவங்கள மன்னிச்சிடலாம், வாங்க வாங்க என்று அவரை அந்த வட்டத்தில் இருந்து பிரித்து தனியாக அழைத்து கொண்டு போனோம். தக்க வேளையில நீ வந்த என்றார் ஐயா. தண்ணி கிண்ணி ஏதாவது சாப்பிட்றீங்களா தாத்தா? ஐயா, நீ தானே கொஞ்ச நேரம் முன்னாடி என் டிரான்ஸ்மிட்டரை வாங்கிட்டு போன. ஆமா தாத்தா, என்னை மன்னிச்சிருங்க. உங்க சக்தி தெரியாத உங்க மோதிரத்தை திருடிட்டேன். அப்புறம் இவதான் சொன்னா இது தெய்வ சக்தின்னு. அது எங்க இப்போ? கொண்டாந்துருக்கேன்.
மோதிரத்தை எடுத்து கொடுக்கவும் தாத்தா அதை வாங்கி போட்டுக்கிட்டு, நன்றி, நான் இதை இழந்துட்டேன்னே நினைச்சேன். பெரிய சிக்கலாயிருக்கும். ஐயா, நீங்க யாருன்னா மல்லிகா. தடவையா மல்லிய பார்த்து நீ யாருன்னாரு தாத்தா. ஐயா, என் பேரு மல்லிகா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்குள்ள என் துன்பம் எல்லாம் தீருமா? எனக்கு சினிமால சான்ஸ் கிடைக்குமா? ஐயா, நீங்க எந்த ஊர் சாமியாரு? நான் சாமியார்லாம் இல்ல, இது மோதிரம் இல்ல. உங்க ஊரு? ஆல்பா சென்டாரி. அது எங்க இருக்கு? திருநெல்வேலி பக்கமான்னு. இல்ல, அதோ அங்கன்னு வானத்தை நோக்கி காட்டினாரு. ஏரோப்ளேன்லயா? மல்லிகா, இங்க பக்கத்துல மைதானமா ஒரு ஸ்தலத்துல இருக்கான்னாரு. மோதிரத்தை திரும்ப திரும்ப அதுக்குள்ள பயங்கரமா டாலர் அதிகமாச்சு. இருக்குங்க. எதுக்குங்க? நான் புறப்படணும், இதுக்காக தான் காத்திருந்தேன். இப்பவே நேரம் ஆயிட்டுது. இந்த மோதிரம் உங்களுக்கு முக்கியங்களா? இது மோதிரமே இல்ல, LHD. அப்படின்னா லேசர் ஹோமிங் டிவைஸ். நயா சொல்றாரு. நிஜமாவே பைத்தியமா? தாத்தா, இந்த மோதிரத்தை கையில வச்சிருக்கப்போ மத்தவங்க எண்ணங்கள்லாம் கேட்டுது. அந்த சக்தி இதுக்கு இருக்கா? ஆமா, அதுல ஆக்சிலரி தாட் டிரான்ஸ்மிட்டர் உண்டு. தாட்டா தாட்டு நுங்குன்னு சொல்லுவாங்க. யோ கிழம், அவங்க சொன்னாப்புல பைத்தியம்தான். நான் பைத்தியம் இல்லம்மா, அங்கிருந்து வந்தவன்னு மேல வானத்தை மறுபடி காட்டி ஆல்பா சென்ட்வாரின்னு மந்திரம் போல உச்சரிக்குது. மைதானம் எங்க இருக்கு? 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சரிதான்னு மைதானத்துல கொண்டு விட்டு போயிடலாம்யா. என்ன இழவோ தெரியல. நேரா மைசூர் பேங்க் சர்க்கிள் தாண்டி கப்பன் பார்க்க தாண்டி NIS மைதானம் இருக்கு பாருங்க, அங்க கொண்டு போனோம். போறப்போ நாயெல்லாம் அவரை பார்த்து கொலைக்க ஒரு தெருநாயை பார்த்து மோதிரத்தை காட்டினாரு. அது கால்னு கத்திக்கிட்டு வாலை சுருகிக்கிட்டு 60 மைல் ஸ்பீட்ல ஓடி போயிடுச்சு. இது ஆயுதமும் கூட அப்படின்னாரு. என்னமோ தப்பு செஞ்சேன். என்ன? ஆர்வம் தான் தப்பு. ஆண் பெண் வித்தியாசம் உடைகள்ல மட்டும்தானா? உடைகளுக்கு உள்ளேயுமான்னு ஆராய்ச்சி பண்ண முயற்சி பண்ணப்போ அவங்க பலர் என்ன அடிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தப்ப மைதானத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். பொம்பளைங்கள்லாம் வாலிபால் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இங்க வேண்டான்னாரு. விடுன்னு அந்த வயசுக்கு சுறுசுறுப்பா நடந்தாரு. தனியா கொஞ்சம் மேடா புல்வெளியா இருந்த இடத்த இப்படி அப்படி பார்த்து தேர்ந்தெடுத்தாரு. அப்புறம் என்ன பார்த்தாரு. மல்லிகாவையும் பார்த்தாரு. உங்க ஊர்ல பைத்தியக்காரனுக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியல. என்ன அனாவசியத்துக்கு அடிக்கிறாங்க. ஆர்வம் உங்க ஊர்ல குற்றம் போல இருக்குது. நல்ல வேளை என் டிரான்ஸ்மீட்டர் கிடைச்சது. அதை நீங்க கொடுக்கலன்னா என்ன அழிச்சிருப்பாங்க. இந்நேரம் என்ன வாத்சல்யமா பார்த்தாரு. அதுக்காக உங்க 2 பேருக்கும் வந்தனம். நயா சொல்றாரு. தாத்தா தன் மோதிரத்தை போட்டுக்கிட்டார். அதை ஓடி கையை உயர்த்தி வானத்தை நோக்கி பிடிச்சுக்கிட்டாரு. ஒரு மாதிரி முஷ்டி பண்ணிக்கிட்டு வானத்துல காட்டினாரு. நீங்க நம்பாட்டி போங்க, சத்தியமா நடந்தது இதுதான். புஸ்ன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சு. டயர்ல காத்து புடுங்கினாப்புல இருக்குமே, அது போல. அப்புறம் டிங்க்னு ஒரு மணி சத்தம் கேட்டுச்சு. ஒரு சின்ன வெடி. அப்புறம் உலகத்திலேயே நீங்க யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு வினோதமான ஒலி. பாட்டா மெஷினா காத்தா எதுன்னு சொல்ல தெரியல. எல்லாம் கலந்து கேட்டுது. அவ்வளவுதான். தாத்தா காணாம போயிட்டாரு. ஆமா, மறைஞ்சே போயிட்டாரு. அவர் விட்டு போன இடத்துல லேசா நீளமா ஒரு புகை. அதுவும் கொஞ்ச நேரத்துல காத்துல கரைஞ்சு போயிருச்சு. மேல பார்த்தோம். நீல வானத்துல சின்னதா பஞ்சு தீத்துனா மாதிரி ஒரு பொருள் தெரிஞ்சு அதுவும் மறைஞ்சு போச்சு. மல்லிகா, வா ஓடி போயிடலான்னா. எனக்கு தெரியும் நீங்க இதெல்லாம் புருடான்னு நம்ப மாட்டீங்க. வேணும்னா மல்லிகாவை கேட்டு பாருங்க. அவகிட்ட நடந்ததை தனியா விசாரிச்சு பாருங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருப்பா. கேட்டு பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. அட, அதுலயும் நம்பிக்கை வரலன்னா NIS பக்கத்துல மைதானத்துல மேட்ல அந்த இடத்த வந்து பாருங்க. கருகளா தீஞ்சிருக்குது அந்த இடம். அத பாருங்க. தாத்தா யாரு, எந்த ஊரு எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நடந்ததை நான் விசாரிச்சது எல்லாமே சத்தியம். நீங்களே யோசிச்சு பாருங்க. 3ஆம் கிளாஸுக்கு மேல படிக்காத என் மாதிரி ஒரு சிக்பேட்ட பிக் பேக்கெட்டுக்கு இந்த மாதிரி கதைய கற்பனை பண்ணி சொல்ல முடியுமா? சொல்லுங்க.